ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படங்கள்லாம் அப்படியே காப்பி ஆர் இன்ஸ்பயர் பண்ண தமிழ் படங்கள்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஏன் காப்பி ஆர் இன்ஸ்பயர்னு சொல்கிறேன்னா, அப்படியே அப்பட்டமாக காப்பி அடித்த படங்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ரீகரெக்ட் பண்ணி ரீரைட் பண்ணி அந்த மாதிரி ரிலீஸ் ஆன படமும் இருக்குது. அது ரெண்டுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குன்ற காரணத்தினால தான் காப்பி ஆர் இன்ஸ்பயர்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டிருக்கோம். என்னென்ன படங்கள்லாம் ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துலாம். நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்களே ஷாக் ஆகக்கூடிய பல விஷயங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது நம்மவர். இந்த ஒரு படம் ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் இந்த படம் பார்த்துருக்கேன். ஸோ இல்லை, கமல் சார் வந்து ஒரு வைஸ் பிரின்சிபலாக ஒரு காலேஜில் இருப்பார். ஸோ அந்த காலேஜோட ஓனரோட பையனுக்கும் இவருக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி, ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்னு சொல்லாமே, அது வந்து எந்தளவு இன்டென்ஸாக ப்ரூட்டலாக போகுது, கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றத வச்சு தான் இந்த படம். இல்லை நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன த பிரின்சிபல் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான் இது. அதில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படியே தூக்கி போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. த பிரின்சிபல் படத்தோட அப்படியே ஒரு இன்ஸ்பயர்டு ஃபிலிம் தான் நம்மவர். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது மகாநதி. ஒரு கல்ட் கிளாசிக், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அதுலேயும் கமல் சார் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு செக்ஸ் ஒர்க்கர் அந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல மாட்டிக்குவாங்க. அவங்களோட பொண்ணை எப்படி ஒரு மீட் எடுக்கிறான்றது தான் ஒரு மெயின் கதையும் அந்த படத்தில். ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு தடவை பார்த்ததே போதும், அடுத்ததெல்லாம் பார்க்க மனசே இல்லை அப்படின்ற அளவுக்கு பல பேருக்கு மெமரபிள் ஒரு ஃபிலிமாக இருக்கும். இந்த ஒரு படம் ஹார்ட் கோர்னு சொல்லக்கூடிய படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த ஒரு கதை தான். ஹார்ட் கோர் படத்தோட கதையுமே சிமிலர் இதே தான். ஒரு சைல்டுக்கு நடக்கக்கூடிய அபியூஸ், அந்த ஒரு சைல்டு எப்படி செக்ஸ் ஒர்க்கராக மாத்துறாங்க, ஸோ அப்படி அந்த ஒரு ஸ்டோரியை நோக்கி தான் போகும் அந்த படமும். இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கலாச்சாரம், பாசம், இது மாதிரினா பல விஷயங்களை போட்டு இது வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது லியோ. ஸோ இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாவல்லேருந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த நாவலோட ரைட்ஸ் வாங்கி ஒரு ஹாலிவுட் கம்பெனி வந்து ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை பேஸாக வச்சு லியோ படம் வந்தது. இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த நாவலுக்கே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் நாவலுக்கே இவங்க ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, படத்துக்கு வாங்கலை. ஏன்னா இவர் வந்து மெயினான நாவலே வந்து வாங்கிட்டார்ன்ற காரணத்தினால இவரால் தாராளமாக அந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி படம் எடுக்க முடியும். ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தான் எடுத்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும், மெயின் கான்செப்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அதுல லோகேஷ் கனகராஜ் அவரோட ரைட்டிங், அதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீட்டா அந்த படத்தை வந்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து அஃபிஷியல் ரீமேக்ன்றனால இன்ஸ்பயர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மொத்த கதையுமே இதில் எடுக்கல. இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இவர் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு மேபி. அதனால இது வந்து இன்ஸ்பயர்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது கஜினி. ஸோ சூர்யா சார் பெஸ்ட் படம்னே சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் ஹிட்னே சொல்லலாம். இந்த ஊரில் நிறைய பேருக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக இருக்கும். அதில் வந்து சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்க்குள்ள வந்து போயிடுவார். அவருக்கும் அவரோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் வந்து அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வில்லன் எப்படி அழிக்கிறாரு அப்படின்றதான் மெயின் கான்செப்ட். இதை வந்து மெமெண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய படம், கிறிஸ்டோபர் நோலனோட படம், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை பார்த்து தான் அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் இதுதான் அவருக்கு நடக்கும். அவருக்கு வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அது ஆச்சு அப்படின்றத அந்த ஹீரோ எப்படி வந்து ரியலைஸ் பண்றாரு அப்படின்றத வச்சுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாரு அந்த ஒரு படத்துல. அதை அப்படியே அதில் காப்பி அடிச்சு நம்ம ஏஆர் முருகதாஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல கான்ட்ரவர்சி போயிருந்தது. அது உண்மைதான். கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே ஒன்று. அது போக அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. இதன் காரணமாக கஜினி படம் வந்து மெமெண்டோட காப்பி தான். லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது அவ்வை சண்முகி. கண்டிப்பாக சைல்ட்ஹுட்ல பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் அதில் இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, அதில் ஒய்ஃப் வந்து அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் அவரோட குழந்தைய பார்க்கறதுக்காக வந்து ஒரு லேடி வேஷம் போட்டு வராரு. பிரிஞ்சு போனோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சேர்றாங்க, இந்த லேடி வேஷம் போட்டதுல வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன காமெடி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல வந்து இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. மிஸ் டவுட்ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தோட அப்பட்டமான காப்பி தான். கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலர். என்ன இன்ஸ்பயர் பண்ணி இருப்பாங்க, மேபி இவங்க வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் காமெடியா அப்படி மாத்துறது, தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி அப்படி பண்றது அப்படின்றது மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய காமெடி ஒர்க் அவுட் வேணா பண்ணிருப்பாங்களே தவிர்த்து மெயின் கதையே அதுதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சண்டை, அந்த குழந்தைய வந்து பாக்குறதுக்காக ஒரு லேடி விஷயம் போட்டு போறாரு. அப்போ அவரோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் இப்படி பில்ட் பண்ணிக்கிறாரு. அதான் மெயின் கான்செப்டே. அதை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது விடாமுயற்சி. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, ஆனா இப்பவே எல்லாமே அப்பட்டமா தெரிய வந்துருச்சு பல பேருக்கும். விடாமுயற்சி வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்தோட அன்அஃபிஷியல் ரீமேக்கே வாங்காத ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட காப்பி தான். ஏன்னா அஃபிஷியல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கல. அந்த விதத்துல அந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து காப்பின்னு தான் இப்ப நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தோட ஒத்து போகுது. சேம் கதை தான். அதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போறாங்க, ஒரு ரோட் ட்ரிப்.
அந்த டைமில் அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபை வந்து தொலைஞ்சிடறாங்க. ஏன் தொலைகிறாங்க, அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த ஒரு டிராவல் அவருக்கு என்னென்ன நடந்தது, என்னென்ன அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நோக்கி தான் பிரேக் டவுன் போகும். அதுதான் இந்த படத்தோட கதையும் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக அந்த டீசர் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை மேபி லிட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து எனக்கு நஷ்டஈடு கூட அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் அந்த படத்தோட சிமிலராக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதை நம்ம காப்பியாக தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டில் 2வது இருக்கிறது தெய்வ திருமகள். ஸோ இந்த ஒரு படம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் படம்னே சொல்லலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கண்கலங்க வச்ச ஒரு ஃபிலிமாகவும் இருக்கும். ஸோ இதில் விக்ரம் சார் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு. மனநிலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த ஒரு எமோஷன் சூப்பராக நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் எல்லாரையும் கலங்க வச்ச ஒரு படம் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் ஆர் காப்பி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். மேபி ஐ ஆம் சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் படம். இதே மாதிரி தான் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு அப்பா அவரோட 7 வயசு பொண்ணுக்கு இவரால் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அங்கேயும் நடக்கும். அதை வச்சு தான் இந்த ஒரு படமும் எடுத்திருக்காங்க. பட் இது கொஞ்சம் இந்தியன் வெர்ஷனாக இருக்கும். இதில் பல விஷயங்கள் மாறப்பட்டிருக்கும் அந்த படத்துலேருந்து. பட் கான்செப்ட் ஒன்று தான். மேபி இதை நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனல் ஃபேவரட்டும் கூட. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது நாயகன். சொல்லவா வேணும், இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாயகன் படம் வந்து காட்ஃபாதரோட காப்பி தான். காட்ஃபாதரோட காப்பி ஆர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். காட்ஃபாதர் படம் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட டேரக்டர்ஸ், ஏகப்பட்ட ரைட்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது மாதிரியான படம் பண்ணுறதுக்கு ஒரு பூந்துகோலாக வந்து படம் இருந்தது. லிட்ரலி அப்படியே காட்ஃபாதரில் இருக்கக்கூடிய பல விஷயங்களில் நீங்கள் சிமிலராக பார்க்கலாம். கேரக்டரை வந்து வடி வைக்கிற விதம் இது எல்லாமே அப்படியே சிமிலராக இருக்கும். ஒரு இந்தியன் வெர்ஷன் காட்ஃபாதர் மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ வரையும் நாயகன் தெரியுது. ஸோ அதனால கண்டிப்பாக இது இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்தே ஆகணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. இது வந்து முக்கியமான படங்கள், அதுவும் மெயின் ஸ்டார்ஸோட படங்கள்ன்றனால இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா கமல்ஹாசன் சாரோட படங்கள்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. அதுக்கே தனியாக போடலாம் போல. கமல்ஹாசன் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹாலிவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போடலாம் போல. அவ்வளோ ஹாலிவுட் படங்களோட இன்ஸ்பிரேஷனாக கமல் சார் படங்கள் நிறையா இருக்கு. இந்த ஒரு ரிசர்ச்சில் இருக்கும்போது தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி ஒரு தனி லிஸ்ட் போனாலும் மறக்காம சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம மேக் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது ஒரு டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.